ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஐ எம் பவி. இதோ உங்களுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி கோயில் டேட். ஓகேங்களா? திருப்பூரில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வல்பூர் அம்மன் கோயில் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கைஸ். நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாங்க இப்போ எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் அண்ட் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. இது ஒரு நார்மல் ஊருக்குள்ளே இருக்க கோயில் தான். பட் சக்தியுள்ள தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸுமே பார்க்கிங்க்கு கிடையாது. எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த தேங்காய் வளம் ஷாப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். இந்த கோயில் வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்பவே கூட்டம் குறைவாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா ரொம்பவே ஒரு 10 பேர் தான் அந்த கோயில்லையே இருந்தாங்க. பிகாஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் போன டே வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே சம்திங் போனோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? ஸோ அதனாலே என்னமோ இன்றைக்கி ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு கோயிலில். இது போக இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் அக்டோபர் மந்த் வந்திருந்தோம். ஸோ அக்டோபர் மந்தில் நாங்கள் வந்தப்போ அன்னதானம் சாப்பிட்டோம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அந்த கோயிலில். பர் டேக்கு 25 டோக்கன்ஸ் வந்துட்டு அன்னதானம் அவைலபிள். அதாவது டெய்லியுமே வந்துட்டு 25 டோக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். 25 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே. நாங்கள் அன்றைக்கி அன்னதானம் சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்டோம். லைக் என்னென்ன மெனுனா வெண்டைக்காய் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, அப்பளம் அண்ட் தயிர் அண்ட் ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஆனால் இந்த டைம் போய் நாங்கள் அன்னதானம் சாப்பிட்ல. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எல்லாமே 25 டோக்கன்ஸ் வந்து ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து அங்கே அந்த பஃப்டு ரைஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். இது வந்து அழகுமலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? முருகர் டெம்பிள். அந்த டெம்பிள் தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங்கில் தான் வல்பூர் அம்மன் கோவில் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.